ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போன வருஷம் 2024 ஷேர் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எத்தனை என்எஃப்ஓஸ் லான்ச் பண்ணாங்க அண்ட் அதில் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட கிராஷ், மார்க்கெட்டோட கரெக்ஷன், இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மூலியமாக நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோஸும் போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசரோட கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான போர்ட்ஃபோலியோ ரெக்கமெண்டேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 2024 117 நியூ ஃபண்ட் ஆஃபர் என்எஃப்ஓஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, மொத்தம் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் சேர்த்து. அதில் 94 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக. அண்ட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 31.9% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது லான்ச் பண்ணதுலேருந்து, அதாவது 1 இயரில். ஸோ இந்த எல்லா என்எஃப்ஓலையும் கொஞ்சம் பெஸ்ட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஃபண்ட்ஸு, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் லாங் டர்முக்கு நல்லா க்ரோத் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரியான ஃபண்ட்ஸை இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த சென்செக்ஸோட சார்ட் நான் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். இதில் பாருங்கள், ஜான்வரி 1, 2024. ஸோ இதில் வந்து சென்செக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட 72,271.94. அண்ட் இப்போ அப்படியே கட் பண்ணீங்கன்னா டிசம்பர் 30க்கு பார்த்தீங்க அப்படின்னா 78,248. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் வரைக்குமே வந்து ஒரு 8,000 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது. பட் ஆனால் இதுக்கு நடுவில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் பாருங்க, எத்தனை வாட்டி இது வந்து டவுன்ஃபால் ஆயிருக்குன்னு பாருங்க. இதில் நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கெல்லாம் இந்த ரெட் பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் இது வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ இது 1 இயரோட சார்ட் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மார்ச் டு ஜூனுக்குள்ளே நிறைய வாட்டி கீழே போயிருக்குது. அதுக்கப்புறம் ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் பாருங்க, அதிகமாக போல 2-3 வாட்டி தான் கீழே போச்சு. மறுபடியும் அக்டோபர்லேருந்து டிசம்பர் நவம்பர் வரைக்கும் ஒரு 2-3 வாட்டி கீழே போயிருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு சின்ன கரெக்ஷன் தான். மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட் டைம் அப்படின்னு சொல்லலாம். லம்சமாக பண்ணும்போது எஸ்ஐபிக்கு நீங்கள் இந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ இந்த 1 இயரில் நல்லா ப்ளஸில் போனது ஹையஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 27 செப்டம்பருக்கு 85,500க்கு மேலே சென்செக்ஸ் பாயிண்ட் போயிருக்குது. அதுக்கப்புறமா நல்லா டவுன் ஆனது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா Jan 23 70,370 கிட்ட இருக்குது. இந்த 52 வீக்ஸோட லாஸ்ட் லோயஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 70,001 கொடுத்துருக்காங்க 24ஆம் தேதி ஜனவரியில். அண்ட் ஹையஸ்ட் கொடுத்தது எப்படின்னா 27ஆம் தேதி செப்டம்பரில் 85,900 பாயிண்ட்ஸ்க்கு மேலே. இது வந்து இந்த டெய்லி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது இல்லையா, அந்த நம்பர்ஸில் மேக்ஸிமம் ஹையஸ்ட் ரீச் பண்ண நம்பர்ஸ் அண்ட் லோயஸ்ட் போன நம்பர்ஸோட தான் இங்கே பார்க்குறீங்க. பட் ஆனால் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிற நம்பர்ஸ் தான் அதில் காமிப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் கிட்டத்தட்ட 70,000 அண்ட் 86,000 இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் இந்த சார்ட்டுக்கு வரேன் நான். இதில் பாருங்கள், இந்த ரெட் கலர் பாயிண்ட்ஸாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போல்லாம் வந்து மார்க்கெட் கீழே போயிருக்கோ அப்போல்லாம் நான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குளோபல் நியூஸ் அப்டேட் வந்திருக்கும், ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஈவெண்ட் நடந்திருக்கலாம். அதனால தான் இந்த மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது, கீழே போகுது. முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸ் சொல்லலாம். மூணாவதாக கவர்மெண்டோட பாலிசிஸ் சொல்லலாம். அண்ட் 4வது குளோபல் ஃபேக்டர்ஸ். அண்ட் 5வது இன்வெஸ்டர் சென்டிமெண்ட். ஸோ இந்த 5 ஃபேக்டருமே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸும் சரி, கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அண்ட் ஏதாவது பாலிசிஸ் கவர்மெண்ட்டில் லான்ச் பண்ணாலும், இல்லை குளோபலி ஏதாவது நியூஸ் வந்தாலும், அண்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு நியூஸ்னால வந்து வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை வந்து இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஃபேக்டர்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு வருஷம் ஏதாவது ஒரு ரீசன்னால, இந்த ஃபேக்டர்ஸ்னால கீழே போகிறது வழக்கமான ஒரு விஷயம் தான். பர்சன்டேஜ் வைஸ் சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 to 15% வரைக்கும் ஃபால் ஆகுது, மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா அது ஒரு காமனான ரெகுலர் ஆக்டிவிட்டியாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு மேலே கீழே போகும்போது அப்படி தான் நீங்கள் வந்து கிராஷாக அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ கிராஷாக எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 41,200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது 2020 February 14க்கு. ஸோ இதுக்கு அடுத்தது தான் கோவிட் அப்படிங்கிற பிரச்சனை வந்தது, கொரோனா அப்படிங்கிற இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏப்ரல் 3, 2020 பாருங்க 27,590. அதாவது முன்னாடி பார்த்த பாயிண்ட் 41,257 இருந்து 27,590. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 30%க்கு மேலே நெகட்டிவ்ல போயிருக்குது.
ஸோ இதை வந்து நீங்கள் கிராஷாக கன்சிடர் பண்ணணும். ஸோ கிராஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் இல்லை 6 இயர்ஸ் ஒன்ஸ் ஏதாவது ஒரு குளோபல் கிரைசிஸ் இல்லை பெரிய பிரச்சனைனால நடக்கலாம். கரெக்ஷன் அப்படிங்கிறது வருஷம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துலேருந்துமே நம்ம வந்து தப்பிக்கணும். இந்த ரெண்டுத்துலேயும் வந்து பெருசாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கணும், ரிட்டர்ன்ஸும் நல்லா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா போர்ட்ஃபோலியோவை ப்ராப்பராக நீங்கள் அலைன் பண்ணி வைக்கணும். போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் அப்படிங்கிறது தான் இதில் வந்து முக்கியமான வந்து ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் ஒரு லாங் டேர்ம்காக யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது நடுவில் வர கிராஷோ இல்லை கரெக்ஷனோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல் ரீச் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற வந்து விஷயமே வரும். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போர்ட்ஃபோலியோ ப்ராப்பராக அலைன் பண்ணி வைக்கணும், எனக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்முக்கு பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட வாட்ஸ்அப் அஃபிஷியல் நம்பர் கீழே இருக்குது, அதில் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சூட் ஆகிற ஃபண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ எந்த மாதிரி அலைன் பண்ணணும், எதுக்காக இது பண்ணுறோம் அப்படிங்கிற டீடைல்டு கான்வர்சேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கள் மூலியமாகவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இல்லை இமெயில் ஐடிக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நாங்களே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட ஒரு ஈக்விட்டி ஃபண்டு ஒரு டெட் ஃபண்டு இதோட சார்ட்டை பார்க்கலாம். இப்போ நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டோட சார்ட்டை பார்க்குறோம். இதோட NAV கிராஃப் பாருங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகும்போது ஃபால் ஆயிருக்குது. இது வந்து ஒரு வருஷத்தோட கிராஃப் தான். ஸோ இது வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டு கூட வந்து மேலே கீழே போயிட்டு தான் இருக்குது. அதே நிப்பான் இந்தியா கம்பெனியோட இன்னொரு ஃபண்டு பாருங்க, ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட். இது கம்ப்ளீட்டாக ஸ்டாக்ஸ்ல ரிலேட் ஆகாது. இதோட கிராஃப் பாருங்க, எங்கேயாவது கீழே போயிருக்கா அண்ட் கீழே போயிருந்தாலும் பெருசாக போயிருக்காது அண்ட் கிராஃப் வந்து அப்சைடாக தான் இருக்குது. இதுவும் 1 இயரோட கிராஃப் தான். ஆனால் இதில் ரிட்டர்ன்ஸை பாருங்கள் 7.85% அப்படின்னு காமிக்குது. அதுவே வந்து நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக காமிச்சிருக்கும். ஸோ 18.61% கிடைக்கிறதுக்கான ஃபண்டு மாதிரி நீங்கள் போகணும் அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் தான் போகணும். கம்மியாக எனக்கு ரிட்டர்ன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கீழே போகக்கூடாது அப்படின்னு தெரியுதுன்னா டெட் ஃபண்ட்ஸில் தான் போகணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்வயர்மெண்ட், பேஸ்ட் ஆன் யுவர் டென்யூர், இது எல்லாமே பிளான் பண்ணி தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஃபண்டில் பண்ணக்கூடாது, எவ்வளோ போர்ஷன் வந்து நான் வந்து ஈக்விட்டியில் வைக்கணும், எவ்வளோ போர்ஷன் வந்து நான் டெட்டில் வைக்கணும் அப்படிங்கிற போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை ப்ராப்பராக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லாங் டேர்மில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சான்சஸ் ரிட்டர்ன்ஸ் பெட்டராகவே கிடைக்கிறதுக்கானது இருக்கும். ஸோ லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது 2014 பாருங்க மார்க்கெட்டோட நம்பர்ஸ் வந்து 21,133 இருந்திருக்குது. அதுவே ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ 2024 78,102 கிட்ட நம்பர்ஸ் போயிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். பட் நடுவில் இருக்கிற ஃபால் வந்து அதை வந்து யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாம், மார்க்கெட்டை டைமிங் பண்ண வேண்டாம், பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே கூட நீங்கள் டிசைட் பண்ண வேண்டாம். ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அந்த அலோகேஷன் கரெக்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓவரால் ரிட்டர்ன்ஸும் பெட்டராகவே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நான் கவர் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ NFOலேருந்து ஒரு 4-5 ஃபண்டு மட்டும் நான் பேர் மட்டும் சொல்கிறேன், அதுவும் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ண தான் தெரியும். பட் இருந்தாலும் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்கிறேன். SBI குவாண்ட் ஃபண்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாடா இன்னோவேஷன் ஃபண்ட், மூணாவதாக பார்த்தீங்கன்னா PGIM இந்தியா ஹெல்த் கேர் ஃபண்ட், நாலாவதாக பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் மல்டி கேப் ஃபண்ட், அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா கெனரா ரொபேக்கோ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட். ஸோ இந்த 5 ஃபண்டுமே ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் சொல்லியிருக்கேன், நாட் பேஸ்ட் ஆன் எனி ரிட்டர்ன்ஸ் ஆர் கம்பெனி பிராண்ட். ஸோ ஒரு லாங் டேர்மில் நீங்கள் ஹோல்ட் பண்ண போறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெகுலராக SIP மூலியமாக பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணுங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்களோட வாட்ஸ்அப் அஃபிஷியல் நம்பர் அண்ட் எங்களோட இமெயில் ஐடி ஸ்க்ரீனில் தெரியுது, எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, அது எங்களை மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.